நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. ஸோ நான் வந்து நிறைய பேர் வாங்கிக்கிறேன்னாங்க, பட் நான் இன்டென்ஷனலாக தான் இவ்வளோ வச்சுட்டு நிற்கிறேன் டுடே ஹியர். பிகாஸ் இது வந்து ஒரு விமென் ரெக்கக்னிஷன் அவார்ட். ஸோ தட்ஸ் வை ஐ தாட் ஐ ஷுட் டேக் இட் வித் மை டாட்டர் திஸ் அவார்ட். ஸோ தேங்க்யூ ஃபார் த அவார்ட். அண்ட் ஸோ சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் திங், நம்ம கம்யூனிட்டியில் விமனை ரெக்கக்னைஸ் பண்ணி ஒரு விமன் அவார்ட் கொடுக்கறது இஸ் ரியலி நைஸ். பதிப்பகத்தின் பேர் விவேக் பப்ளிகேஷன்ஸ். ஒரு மாதத்துக்கு 16 பத்திரிக்கை, 30 நாளில் 16 பிரசவம். ஒரு பிரசவத்துக்கு எப்படி சிரமப்படுறோங்கிறது நமக்கு தெரியும் எல்லாருக்கும். பெண்களுக்கு 16 பிரசவம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா செஞ்சிட்டு இருந்தோம். Dr. Umayal Ramanathan, she has played such an important role in all our lives. Single-handed after her father passed away, Padma Bhushan Dr. Alagappa Chettiar's daughter, only daughter, Dr. Umayal Ramanathan, single-handedly, she fought many battles. She was relentless in the pursuit of education, of doing good, elevating the society, the community. நான்லாம் வந்து ஒரு டெலிவரி, ஃபர்ஸ்ட் டெலிவரி சி செக்ஷன் முடிஞ்சோடனே 21வது நாள் டேபிளில் வந்து உட்காந்தேன் மறுபடியும். காரணம் என்னன்னா என்னோட பத்திரிக்கை நல்லா வரணும். ஜெர்மனும் ஃப்ரெஞ்சும் படித்த பையனில் ஒரு பையன் எனக்கு ஃபோன் பண்ணான். ஆச்சி ரொம்ப சந்தோஷம், எனக்கு வந்து இன்றைக்கி வந்து ஜாபில் வந்து நான் நல்ல லெவலுக்கு வந்திருக்கேன், இன்றைக்கி நான் 1 லட்ச ரூபாய் கிட்ட சம்பளம் வாங்குறேன் அப்படின்னு சொன்னான். ஏன் அப்படின்னு சொன்னான்னா, நாங்கள் கற்றுக் கொடுத்தது என்னவோ பேசிக் லெவல் தான், அதில் அவனுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அடுத்தடுத்தல அவன் படித்தான். அந்த ஃபர்ஸ்ட் பேசிக் அவங்கள ஃபர்ஸ்ட் அந்த ஊக்கப்படுத்தி கொடுக்கறது தான் நம்மளோட வேலை. Alagappa Performing Arts Academy has its branches in Malaysia, in Australia, in California, and all this work is being done by Archie's son, Dr. Ramanathan Vairavan, who ought to have been here soon. He will be coming here. He plans to start a medical college in Karikudi. So that is just waiting for the blessings of the central government. We are talking a lot about women empowerment. So in enga brought up play in my house, enga appavum ammavum, there was no difference. Na vandu ponnu en thambi vandu is a boy, so adukaga we were not preferred or given chances separately. They treated both of us equally. So that is very important for women empowerment to happen. So thank you all. And as a message on this Women's Day, I feel we need to create empowered men to accept empowered women. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். உஷா காசிநாதன் ஆட்சி அவர்கள் திருமதி டாக்டர் மீனாட்சி அண்ணாமலை அவர்களையும் திருமதி அழ காந்திமதி அவர்களையும் நம் சிறப்பு விருந்தினர்களை இருகரம் கூப்பி வரவேற்று மேடைக்கு அழைத்து வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அண்ணா நகர் வாழ் சங்கமத்தின் நகரத்தார், சென்னை நகரத்தார் சங்கமத்தின் சிறப்பு 3வது நிகழ்வாக மகளிர் தினத்தை சிறப்பிக்க சில விருதுகளோடு நாங்கள் அன்பு கலந்த நெஞ்சத்தோடு இங்கே விழாவினை தொடங்கி இருக்கிறோம். இந்த விழா சிறப்புறவும் மேன்மை பெறவும் இன்னும் பல விருதுகளை வாங்கி இருக்கின்றீர்கள். பல விருதுகள், பல மேடைகள் ஏறி இருப்பீர்கள். ஆனாலும் இந்த விருது உங்களோடு ஒரு மைல்கல்லாக சேர்ந்து கொண்டு உங்களுக்கு வைர கிரீடம் போல் நம்மால், நம் சமூகத்தால் அளிக்கப்படுகின்ற விருது என்ற பெருமை மிகு விருதாக இதை ஏற்றுக்கொண்டு நீங்களும் எங்களுக்கு வழி நடத்த, நாங்களும் உங்களை வழிபற்றி பின்பற்றி செல்ல இங்கே இந்த விழா இனிதே தொடங்குகிறது. இப்பொழுது வரவேற்புரை நல்க உஷா காசிநாதன் ஆட்சி அவர்கள். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். நகரத்தார் சங்கம் சென்னை அமைப்பின் சார்பாக எல்லோரையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன்.
என்னுடைய கணவர் உலகம்பட்டி லேனா காசிநாதன். ஓரளவு எல்லாருக்குமே, ஓரளவு இல்லை எல்லாருக்குமே 72 ஊர் நகரத்தார்களுக்கும் தெரிஞ்ச முகம். அவங்க பல அமைப்புகளில் பல பொறுப்புகளில் இருந்திருக்காங்க. 2016-19 காசி சத்திரத்தோட தலைவராக இருந்திருக்காங்க. இப்போ அவங்களோட தம்பி நாராயணன் தலைவராக இருக்காங்க, காசி சத்திரத்தோட தலைவராக இருக்காங்க. எண்ணற்ற சேவைகளை செய்து வருகிறார்கள். இந்த அமைப்பு 2020 தொடங்குச்சு. இதுவரைக்கும் மூணு ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கோம். இதோட சேர்த்து 3 ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த அமைப்பினோட நோக்கம் என்னென்னா, பல தலைப்புகளில் நகரத்தார்களை ஒருங்கிணைத்து அவர்களை மகிழ்வித்து நாமும் மகிழ்வோம் அப்படிங்கிறது தான் இந்த சங்கத்தோட மெயின் கான்செப்ட். அதுதான். நீங்கள் எல்லாரும் அவங்கவுங்க வேலையில் பார்த்துக்கிட்டு அவங்கவுங்க வீடுகளில் எல்லாருமே ஓரளவு இருக்காங்க. இன்னைக்கு சண்டே, எல்லாரும் ஒரு இடத்துல எல்லாரும் கூட முடியும். இது மாதிரி உறவுகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ டைனிங் டேபிள்லே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் செல்ஃபோன் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு தான் சாப்பிட்றதே. பிள்ளைங்க அப்படி தான் சாப்பிடுது இப்போ எல்லார் வீட்லேயுமே. யாரும் மூஞ்சியுமே பார்க்குறதே கிடையாது. அப்படின்னு ஒரு பர்த்டேயா வாழ்த்து சொல்கிறதா இருந்தால் உடனே வாட்ஸ்அப்பில் ஒரு பர்த்டே, அதை கூட பர்த்டே கூட போடாமல் பிடி அப்படின்னு போடுவாங்க. ரொம்ப ஷார்ட் ஃபார்மில் பர்த்டேக்கு கூட அப்படி அந்த மாதிரியெல்லாம் ஷார்ட் ஃபார்மில் ஒரு வரியில் போடுற மாதிரியெல்லாம் வந்துருச்சு. உறவுகளோட பேசுங்க, அட்லீஸ்ட் ஃபோன்லையாவது பேசுங்க. எல்லாரும் பேசத்தான் உங்களுக்கு உங்கள் மனசில் உள்ள எல்லா இதுவுமே போகும். நான் வரவேற்புக்கு வந்துடுறேன். இன்று தலைமை தாங்கி இருக்கும் டாக்டர் மீனாட்சி அண்ணாமலை அவர்கள், கற்பக விநாயகா கல்விக் குழுமம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா, அவங்க ரகுபதி அண்ணே எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. நாங்கள் உலகம்பட்டியில் எந்த ஃபங்க்ஷன் என்ன இதுக்கு கூப்பிட்டாலும் முதல்ல அந்த கம்ப்யூட்டர் சென்டர் ஓப்பனிங் ஆகட்டும், எங்களோட மேரேஜஸ்ஸு எதுக்குமே வரலைன்னே சொல்ல மாட்டாங்க. அவ்வளவு ஃபங்க்ஷனுக்கும் அண்ணன் இல்லாமல் ஃபங்க்ஷன் நடக்காது. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப எங்களோட மரியாதைக்குரியவர்கள். இந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் அவங்க மருமக நம்ம மீனாட்சி அண்ணாமலை அவர்களை கேட்டப்போ உடனே ஒத்துக்கிட்டாங்க வர்றோம்னு சொல்லி. அவங்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். கண்டனூரை சேர்ந்த காந்திமதி ஆட்சி அவர்கள் உச்ச நீதிமன்ற நீதியரசர் திரு AR லட்சுமணன் அவர்களிடம் ஜூனியராக இருந்து மூத்த வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம், மதுரை நீதிமன்றம் ஆகியவற்றின் கிளைகளில் இருப்பவர்கள். அவர்களின் வருகைக்கும் எங்களது வாழ்த்துக்களை சொல்லி வருக வருக என வரவேற்கிறோம். காரைக்குடியில் வள்ளல் அழகப்பர் அவர்களின் மகளாக பிறந்து பல கல்வி நிறுவனங்களை உருவாக்கி நிலையான புகழை பெற்று மறைந்த உமையாள் ராமநாதன் ஆட்சி அவர்களுக்கு எங்களுடைய மரியாதையை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் சார்பாக ரேவதி அவர்கள் வந்திருக்கிறாங்க. பிரின்சிபல், அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் அவங்க வந்திருக்காங்க. அடுத்து விருது பெறுபவர்கள் திருமதி வள்ளிமீனா தேவகோட்டையை சார்ந்தவர்கள், பதிப்பாளர். பிரேமா நாராயணன் வலையப்பட்டி, எழுத்தாளர். வள்ளி பழனியப்பன், பள்ளத்தூர். இவங்க அம்பத்தூர் மகளிர் சங்க தலைவியாக இருக்காங்க. ரொம்ப ஆக்டிவு. எல்லா ஒரு 30 பேர் அந்த மகளிர் அவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க. நான் இப்போ மகளிர் இதில் போனப்போ எல்லாரையும் பார்த்தப்போ எனக்கு தெரிஞ்சது. ரொம்ப சமூக சேவையெல்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள். வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்தது மீனாட்சி ஆர்கிடெக்ட் சிவானே. வந்துட்டியாமா, பார்க்கல. ஆர்கிடெக்ட் சிவானனோட பொண்ணு மீனாட்சி ரொம்ப தலை சிறந்த ஆர்கிடெக்ட். அவங்க ஏதாவது இது வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அம்மா வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்து சந்தியா செந்தில்நாதன். அவங்க பரதநாட்டியத்தில் ரொம்ப கை தேர்ந்தவங்க. அவங்க கொத்தமங்கலம் ஊர். நம்ம பெத்தாச்சி அண்ணனோட மருமக பேரமுடி. ரைட்டு. அடுத்தது சுஜாதா சுப்பிரமணியன், ஐஸ்வர்யா கார்த்திக். இவங்க
இவங்க 2 பேரும் மயூரா பொட்டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது ஆரம்பிச்சிருக்காங்க. 2 பேரும் 2 பேருமே வந்து இப்போ வளர்ந்து வரும் தொழில் முனைவோர். 2 பேருமே ரொம்ப சிறப்பாக 2 பேரும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை பற்றி சொல்லணும்னா நான் வந்து என்னோட தனிப்பட்ட முறையில் நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, நாங்கள் உலகம்பட்டி லேனா குடும்பம் வந்து எப்போவுமே வந்து எல்லாரும் ஒற்றுமை அப்படின்னு எல்லாத்துலேயும் பேசுவாங்க. எங்கள் மருமக்கமார் நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஒத்துமை தான், எல்லாருமே ரொம்ப ஒத்துமை. இது நாங்கள் வந்து அந்த காலத்தில் இருந்தவங்க. ஆனால் இப்போ வர்ற காலத்தில் 2 மருமக ஒன்றா சேர்ந்து இது மாதிரி ஒற்றுமையாக இருந்து பார்க்குறது வந்து ரொம்ப அபூர்வம். அதில் வந்து இவங்க 2 பேருக்கும் ரொம்ப மிகப்பெரிய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்மா. வருக வருக என வரவேற்கிறோம். விருது வாங்க வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். வந்திருக்கும் இவர்களுடைய உறவினர்களையும் நகரத்தார் பெருமக்களையும் ஆட்சிமார்களையும் குழந்தைகளையும் நகரத்தார் சங்கமம் சென்னை அமைப்பின் மூலம் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிட்டு நிறைவு பண்ணுறேன். இது எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்நேகிதி பத்திரிகையில் வந்தது. ரத்தன் டாட்டாவோட தந்தை வந்து ஜேஆர்டி டாட்டா. இவங்க வந்து அவரோட நண்பர் இருந்தாங்க. நண்பர் வந்து ஒரு நாள் வந்திருந்தப்போ பை நிறைய பேனாவாக சொருகி இருந்தார். நிறைய பேனா சொருகி இருக்கவும் அவர் கேட்ட ஜேஆர்டி டாட்டா சொன்னாராம், இந்த இவ்வளவு பேனா சொருகி இருக்கியே எதுக்கு பாரு, நான் போகிற இடமெல்லாம் பேனாவை மறந்து வச்சுட்டு வந்துடுவேன், அதனால சும்மா விலை சீப்பான பேனாவாக எடுத்து பையில் நிறைய வச்சுருக்கேன், தொலைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், நான் ஒரு எளிமையான வழி சொல்கிறேன், அதை கேளு. ஒரு தங்க பேனா ஒன்று வாங்கி பையில் சொருகிக்க, அப்புறம் நான் 6 மாதம் கழிச்சு உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். 6 மாதம் அவர் தங்கப்பேனா வாங்கிட்டார். டாட்டாவே சொல்லிட்டாரு, நம்ம என்ன பண்ணுறது, தங்கப்பேனா வாங்கி பையில் சொருகிட்டாராம். பையில் சொருகினதுக்கு அப்புறம் 6 மாதம் கழிச்சு திருப்பி டாட்டாவை பார்க்குறாரு. பார்த்தோன்னே, தம்பி இப்போ எப்படி பேனா தொலைக்காமல் இருக்கா இல்லை தொலைஞ்சிருச்சா அப்படின்னா, அண்ணே பத்திரமா வச்சுருக்கேன், 6 மாதமா சார் நான் பத்திரமா அந்த பேனாவை வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு வந்து மெயினாக என்னென்னா, பல விஷயங்கள் வந்து நம்ம அதோட மதிப்பு தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம நிறைய விஷயம் வந்து மதிப்பு தெரியாமல் இருந்திருக்கோம். இதுவே அந்த பேனா வந்து தங்க பேனாங்கிறதுனால ஒவ்வொரு இடமும் அதோட மதிப்பு தெரிகிறதுனால அதை பத்திரமா எடுத்து வச்சிட்டோமா இன்னைக்கு போகும்போதுங்கிறத வந்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி தான் எல்லா விஷயமும். முதல்ல ஆரோக்கியத்திற்கு மதிப்பு தெரியாது, மருத்துவமனை போகிற வரைக்கும் அதோட மதிப்பு தெரியாது. அதே மாதிரி நமக்கு பணத்தின் மதிப்பு தெரிவதில்லை, அதை இழக்கிற வரைக்கும். அதோட அடுத்து நமக்கு வாய்ப்புகள் மதிப்பு தெரிவதில்லை, இன்னொருவர் பயன்படுத்தி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கும் பொழுது. அதே மாதிரி டாட்டா சொன்னதை போல் ஒன்றின் மதிப்பை தெரிந்து கொண்டால் ஒன்றை இழக்க மாட்டோம். இதுதான். எல்லாருமே ஆரோக்கியமாக இருங்க, நிறைய எக்ஸசைஸ். இந்த பார்க்கெல்லாம் பக்கத்தில், அதனால தான் நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். நிறைய பார்க்கில் வாங்க, வாக்கிங் போங்க, உடல் நலத்தை ஃபஸ்ட்டு பேணுங்க, அப்புறம் பணத்தை பார்க்கலாம் எல்லாருமே. இது என்னுடைய எல்லாரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நான் நன்றியுரை கூட வந்திருக்கும் சங்கீதா செந்தில் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். விழாவினை தொகுத்து வழங்குபவர் முனைவர் ஆர்.எம். கண்ணம்மை, உதவி பேராசிரியர் தமிழ்துறை, தாகூர் கலை அறிவியல் கல்லூரி, குரோம்பேட்டை. அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். முதலாக நம் ஆசியையும் நம்முடைய நலத்தையும் விரும்பிய வள்ளல் அழகப்பனாரின் மகள் அவர்களுடைய உமையாள் ராமநாதன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. கல்வித்தாய் விருது திருமதி உமையாள் ராமநாதன் அவர்களுக்கு கல்வித்தாய் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அந்த விருதினை பள்ளி முதல்வர் ரேவதி அவர்கள், திருமதி ரேவதி அவர்கள் பெற்றுக்கொண்டு எங்களை வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் கொண்டு சேர்ப்பார் என்பதில் பெருமையுடன் அந்த விருதை வழங்க அவர்களை அழைக்கின்றோம். வருக வருக. இவ்விருதினை வழங்கி சிறப்பிக்க வருகிறார் திருமதி அழ காந்திமதி அவர்கள், மூத்த வழக்கறிஞர். அவர்களை அன்புடன் வரவேற்போம். இப்பொழுது அவர்களுக்கு பொன்னாடை போட்டி சிறப்பு செய்யப்படுகிறது. பள்ளி முதல்வருக்கு கல்யாணி அண்ணாமலை அவர்கள் இந்த நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு செய்வார்.
Thank you very much. Thank you, Nagarathar Association, for giving me this privilege to address you all on behalf of my mentor, of my philosopher, of my goddess, Dr. Umayal Ramanathan. She has played such an important role in all our lives. Single-handed after her father passed away, Padma Bhushan Dr. Azhagappa Chettiar, daughter, only daughter, Dr. Umayal Ramanathan, single-handedly, she fought many battles. She was relentless in the pursuit of education, of doing good, elevating the society, the community in Karaikudi, and she was instrumental in directly meeting with the former Chief Minister, Mr. M.G. Ramachandran, and securing from him the consent to construct the Azhagappa University, which was a dream of Azhagappa Chettiar, but executed by Dr. Umayal Ramanathan. So it's outstanding. You know, today, Azhagappa University is ranked number 4 in Indian universities ranking. And it's really marching ahead. All credit goes to my mentor, Dr. Umayal Ramanathan. She's also started a women's college, Dr. Umayal Ramanathan College of Arts and Science. Multifaceted personality. She's also given 20 years back at that we started the play schools for the babies, the children who could not go to LKGs and UKGs prior to that. And we also have the Azhagappa Performing Arts Academy. I met one Mrs. I forget her name, sorry, a person who's interested in Tanjore painting. So we've taken that also to the world. Today, Bharatanatyam, music, Carnatic music, painting, everything is taken up at the global level. Azhagappa Performing Arts Academy has its branches in Malaysia, in Australia, in California. And all this work is being done by Archie's son, Dr. Ramanathan Vairavan, who ought to have been here soon. He will be coming here. He plans to start a medical college in Karaikudi. So that is just waiting for the blessings of the central government. We have already met with former Vice President Venkaiah Naidu, and he was supposed to be here, but the COVID happened, and shortly it will take place. So on behalf of them all, I invite you all to Karaikudi when this event takes place, because that is where education is really growing. It hasn't stopped anywhere. We are moving ahead, planning along with the times. We have the Azhagappa Institute of Technology, so it is all digital. Our children are educated to even operate an ATM card right from first standard. They are taken to a bank nearby or a shopping mall, and they are taught to take it, to do it safely too. So cyber security is also very important. Every field that you name it, we are there. Azhagappa Group of Educational Institutions has the blessings of Archie, and on my behalf too, and behalf of all the members, I thank you all very much, and please support us in all our endeavors by being present on the occasions that we conduct. And I really thank this Nagarathar Association also for honoring Archie. She is born to serve and born to educate, and we carry on the good work. Thank you. அதனை தொடர்ந்து அடுத்த விருதினை பெற இருப்பவர் சிறந்த பெண் பதிப்பாளர் விருது. அதாவது பெண்ணியத் துறையில் பதிப்பு என்பது பெரிய கலை. அதனால் அவருடைய சேவையை பாராட்டி பெண் பதிப்பாளர் விருது. இவர் 450 பதிப்பாளர்கள் இருந்த போதிலும் இவருடைய பதிப்பு நம் நகரத்தார் சமூகத்தில் அழகாய் பதிப்பிட்டும் வேலையை திறம்பட செப்பனிட்டு வருகிறார் என்பதில் நாம் இருமாந்து கொள்வோம். அவரை வரவேற்போம். சிறந்த பெண் பதிப்பாளர் விருதினை பெற திருமதி வள்ளினினால் ராமு அவர்களை இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். அந்த விருதினை வழங்க டாக்டர் மீனாட்சி அண்ணாமலை அவர்களை வரவேற்கின்றோம். இப்பொழுது பொன்னாடை போர்த்தி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. பதிப்புத்துறையில் இன்னும் அன்னபூரணியாக திகழ வேண்டும் என்பதற்காக அன்னபூரணி சிலையினை நினைவு பரிசினாக கொடுத்து இங்கே சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம்.
பதிப்புத் துறையில் 35 வருடங்கள். பதிப்பகத்தின் பேர் விவேக் பப்ளிகேஷன்ஸ். ஒரு மாதத்துக்கு 16 பத்திரிக்கை, 30 நாளில் 16 பிரசவம். ஒரு பிரசவத்துக்கு எப்படி சிரமப்படுறோங்கிறது நமக்கு தெரியும் எல்லாருக்கும். பெண்களுக்கு 16 பிரசவம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக செஞ்சிட்டு இருந்தோம். காரணம் என்னன்னா, எங்களோட ரீடர்ஷிப், வாசிப்பவர்கள் அதிகம், நிறைய பேர் வாசித்தாங்க, நல்ல தரமாக, பிழை இல்லாமல். ஏன்னா சென்சிட்டிவ், வாசிக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப சென்சிட்டிவ். ஒன்று பார்த்து செய்யணும். பார்த்து செஞ்சு எல்லா துறையிலையும் எல்லா தலைப்பில் இருக்கிற புத்தகங்களையும் நான் இறுதியாக பார்த்து எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அலங்கரித்து பூ வச்சு புத்தாட அந்த மாதிரியை பார்த்து, அழகான அட்டைப்படம் அந்த மாதிரி பார்த்து ரசித்து வெளியில் அனுப்புவோம். ஒரு முதல் விமர்சனத்துக்காக காத்திருப்போம். நல்ல விமர்சனமாக இருந்தாலும் சரி, தவறு செய்து விட்டோம் என்று அறிவுறுத்தினாலும் சரி, சந்தோஷப்பட்டுக்கிட்டு சரியாக இருப்போம். அந்த மாதிரி நடத்திக்கிட்டு இருந்தோம் பத்திரிகைகள்லாம். இன்னைக்கு பத்திரிகை துறையை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அநேகமாக. வாசகர்கள் எந்த நிலைமையில் இருக்காங்க, எவ்வளவு வாசிப்புகள் இருக்குது, எவ்வளவு புத்தகங்கள், எங்களுடைய புத்தகங்கள் நான் சொல்ல வரல, எவ்வளவு புத்தகங்கள் விற்பனை ஆகிறது, இது என்னுடைய கேள்விக்குறி. குறைந்து கொண்டே வருகிறது. நான் ஒரு சின்ன குருவி. பெரிய பெரிய ஜாம்பவான்கள் பேர் சொல்ல விரும்பலை. நான்லாம் கல்கி வாசிக்கிறதுல ஒரு பெரிய ஃபேன். பெரிய உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன். பெரிய ஜாம்பவான்கள் வெளியிட்டு வந்த பத்திரிகைகள் நிறுத்தப்பட்டு விட்டது. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. நான்லாம் ஒரு ஃபஸ்ட்டு டெலிவரி சி செக்ஷன் முடிஞ்சோன்னே 21ஆவது நாள் டேபிளில் உட்காந்தேன் மறுபடியும். காரணம் என்னன்னா, என்னோட பத்திரிகை நல்லா வரணும், எப்பவும் செஞ்சுட்டு இருந்த மாதிரியே செய்யணும். 2வது குழந்தை பையன் பிறந்தான். முதல் பையன், 2வது பையன் பிறந்தான் 35 வயசில். அகைன் சி செக்ஷன். மறுபடியும் உட்காந்தேன் 21ஆவது நாள். என் கணக்கு அவ்வளோதான். அந்த மாதிரி தான் உழைச்சோம். நான் சின்ன குருவி. அப்போ ஒவ்வொரு ஜாம்பவான்களும் எப்படி உருவாக்கியிருப்பாங்க பத்திரிக்கையை. ஏன் அழிஞ்சிக்கிட்டு வருது? வாசகர்கள் குறைஞ்சிட்டாங்க. படிக்கணும் எல்லாரும். நீங்கள் எல்லாரும் பெரியவங்களாக இருக்கீங்க. நிறைய மிடில் ஏஜில் கொஞ்சம் பேரை பார்க்குறேன் நான். பிள்ளைகள் எல்லாரையும் படிக்க சொல்லுங்கள். நான் கட்டாயப்படுத்துகிற மாதிரி ஆயிரும் என்னோடய வேர்ட்ஸ். கட்டாயப்படுத்தலை. அட்லீஸ்ட் ஒரு பக்கம் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கி கொடுங்க. அவங்கள தெரிஞ்சு வாங்கி கொடுங்க. அவங்க அப்படியே மாறி எனக்கு என்ன ஒரே ஆதங்கம்னா, நாங்கள் அனுபவித்த இந்த வாசிப்பு சுகம், வாசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சுகமான விஷயம். உணர்ந்து படிப்போம். கேட்குறத விட, பார்க்குறத விட வாசிக்கிறது, உணர்ந்து படிப்போம். அந்த உணர்தல்ங்கிறது படிக்கையிலேயே நம்மளே சிரிச்சுக்குவோம். சில நேரம் எதையாவது விட்டுட்டு படிச்சிட்டோன்னா கடகடன் பின்னாடி பெரட்டுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டரை ஒரு மாசை மாதிரி ஒருத்தர் வரைஞ்சிருப்பாங்க, டிராயிங். படிக்கையிலேயே அதை பிரட்டி பார்த்துக்குவோம் அந்த படத்தை. அதுவாகவே வாழ்வோம். வாழ்கிற நிமிஷங்கள் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். மூடி வைக்க மனசு வராது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, சில புக்கில் அப்படி படிச்சுக்கிட்டே இருக்கையில் ஃபைனலை தெரிஞ்சுக்கிறதுக்காக கிளைமேக்ஸை போய் பார்த்துருவோம் டப்புன்னு. அவ்வளோ தூரம் கூட பொறுமை இருக்காது நமக்கு. ஸோ அப்படியான உணர்வு நிலை இன்னைக்கு இழந்துக்கிட்டு வர்றோம் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. வாசிப்பு திரும்பவும் வரணும். வாசிப்பவர்கள் உருவாக்கப்படணும். உருவாக்குங்கிறது தான் நான் சொல்கிறேன். ரெக்வஸ்ட்டாக வைக்கிறதே கண்டிஷன் மாதிரி ஆயிடும். ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன் நான். மேலும் இந்த ஜாம்பவான்கள் உருவாக்கிய இந்த பத்திரிகைகள் மறைஞ்சிருச்சு, நிறுத்தப்பட்டுருச்சு அப்படிங்கிறது ரொம்ப வலியாக இருக்குது. இதில் என்னென்னா, இந்த தங்கப்பேனா கதையை நான் எழுதி எடுத்தாந்துருந்தேன். உஷா வாட்ஸ்அப் வேலை செய்யுது. அதைத்தான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு ஏன் படிக்கல? அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பிரயாணங்களில் ட்ரெயினில் போகும்போது நம்ம பக்கத்தில் ஒருத்தர் படிச்சுக்கிட்டு இருப்பார், எதையுமே கவனிக்காமல். அது மாதிரி பஸ்ஸில் அந்த மாதிரி பீச்சில், பார்க்கில் பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஜனனமாகும் குழந்தை முதல் இறுதி நாட்களை நோக்கி சென்று கொண்டிருக்கும் குழந்தைகள் வரை அனைவர் கையிலும் கைபேசி. பயங்கரமாக அடிக்ட் ஆயிட்டாங்க.
என்னென்னமோ பார்க்குறாங்க. அது தேவையாக தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல, மறுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, தேவையாக தான் இருக்குது, நான் மறுக்கலை. தேவைக்கு மட்டும் பயன்படுத்துங்கள், தேவையில்லாமல் பயன்படுத்தாதீர்கள். அந்த நேரத்தை இன்னைக்கு சிரம் தாழ்ந்து கேட்டுக்கிறேன், உங்கள் பிள்ளைகளையும் படிக்க சொல்லி கொடுங்க. அந்த மாதிரி நீங்களும் படிக்க ஆரம்பிங்க. வாசகர்கள் வட்டத்தை, நம்ம நகரத்தார் சமூகத்தில் நிறைய பதிப்பாளர்கள் இருக்காங்க, எப்படி வாழ்வாங்க? இன்னைக்கு பேப்பர் பார்த்தீங்கன்னா எக்கு தப்பா விலை ஏறி போயிருக்கு. ஸோ நடத்த வைக்கணும்னா ரீடர்ஷிப் கூடணும். அதுக்கு நீங்கள்லாம் தான் எங்களுக்கு உதவி செய்யணும். ஸோ வாசகர்கள் வாசிப்பு தன்மை, இன்னைக்கு புத்தகம் இல்லைன்னா சரித்திரம் மௌனமாகிவிடும், இலக்கியம் ஊமையாகி போகும். புத்தகம் என்பது மனித குலமே அச்சு வடிவில் இருப்பது போல இந்த உயர்வான விருதினை எனக்கு வழங்கி என்னை கௌரவப்படுத்ததற்கு சிரம் தாழ்ந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். சிறந்த பெண் எழுத்தாளர் விருதினை இங்கே பிரேமா நாராயணன் அவர்கள் பெற இருக்கிறார். அவர்களின் சார்பாக அவருடைய தோழி வள்ளி மீனாள் அவர்கள் பெற்றுக்கொண்டு சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள். அதற்கு முன்பாக இந்த சிறந்த பெண் விருது எழுத்தாளர் விருது பெறுவதற்காக வருவதற்கு முன்பாகவே அவர்கள் இந்த புத்தகத்தில், உங்கள் கைகளில் தவழ்கிறதே அந்த புத்தகத்தில், அவர்கள் வர முடியாத காரணத்தையும் தெரிவித்து நன்றியையும் பாராட்டியிருக்கிறார்கள். அதை நான் அப்படியே உங்களுக்கு வாசித்து அளிக்கின்றேன். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஆட்சிமார்களுக்கு இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். சென்னை நகரத்தார் சங்கம் மகளிர் தின விழாவில் இணையும் விருதுக்கு தேர்ந்தெடுத்திருப்பதாக சிவா அண்ணன் கூறிய போது மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். நான் பணிபுரியும் சென்னையிலேயே, அதுவும் நம் நகரத்தார் சங்கத்திலிருந்தே இந்த விருதை பெறுவது எனக்கு மிக பெரிய அங்கீகாரம் மட்டுமல்ல, கௌரவமும் கூட. ஆனால் என் சூழ்நிலை காரணமாக இன்றைய விழாவில் நான் பங்கேற்க இயலாததற்கு மிகவும் வருந்துகின்றேன். இரட்டையர் பிறந்துள்ளனர். அந்த மகிழ்ச்சியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவும், அதே வேளையில் இந்த நிகழ்வில் பங்கு பெறாமைக்காக மன்னிப்பும் கோருகிறேன். தினமணியில் நிருபராக சேர்ந்த எனக்கு பத்திரிகை உலகில் இது 25ஆம் ஆண்டிலிருந்து விருது பெறுவதில் எனக்கு மிகவும் பெருமை. என் நூற்றாண்டு கால பத்திரிகை பணிக்கு இவ்விருது ஒரு மிகப்பெரிய மகுடம். அண்ணன் திரு லேனா காசிநாதன் அவர்களுக்கும், திரு ராங்கியம் ஆர்கிடெக்ட் சிவானன் அவர்களுக்கும் மற்றும் சென்னை சங்கம் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் இதயபூர்வமான நன்றிகள் என்று அழகான அன்பான வாழ்த்துதல்களோடு இங்கே அந்த விருதினை பெறுவதற்காக அவருடைய உயிர் தோழியான வள்ளி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். இவ்விருதினை நம்முடைய வழக்கறிஞர், பெண் வழக்கறிஞர், பெருமைமிகு வழக்கறிஞர் காந்திமதி அவர்கள் அளிப்பார்கள் என்பதில் பெருமை கொள்கின்றேன். பொன்னாடையும் வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு நினைவு பரிசினை திருமதி மீனாள் வெங்கடாசம் அவர்கள் அளிப்பார்கள் என்பதில் பெருமகிழ்வு கொள்கிறேன். பிரேமா நாராயணன் என்னுடைய நெருங்கிய தோழி, சிறந்த எழுத்தாளர். நம் சமூகத்தில் படியுங்கள், நிறைய பத்திரிகைகள் எழுதிட்டு இருக்காங்க. முக்கியமாக தொடர்ந்து இப்போ நம்ம நகரத்தார் செட்டிநாடு பத்திரிகையிலையும் எழுதிட்டு இருக்காங்க. அவள் விகடன், ஆனந்த விகடன், மேலும் பல சிறப்பான பத்திரிகைகள் பிரேமா நாராயணின் பெயர் இடம்பெறும். எழுத்து அற்புதமாக இருக்கும், எடுத்தால் வைக்க முடியாது, சிறந்த கருத்துகளாக இருக்கும். எதை எடுத்துக்கொண்டாலும் நல்ல தோழி, இரட்டை குழந்தைகள், பேரன் பேத்தி பிறந்ததினால் வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். நீண்ட காலம் கழித்து பிறந்திருக்கிறார்கள், வாழ்த்துவோம். இன்னும் மென்மேலும் வளர வேண்டும், அவர்களுடைய பணி தொடர வேண்டும். நம்மளுடைய வாழ்த்துக்களுடன் நன்றி. அம்பத்தூர் நகரத்தார் சங்கத்தினுடைய உறுப்பினர்களும் உறுப்பினர் சங்கத்தின் தலைவியுமான வள்ளி பழனியப்பன் சிறந்த பெண்மணிக்கான விருதினை பெற இருக்கிறார். சேவை பெண்மணிக்கான விருதினை பெற இருக்கிறார். கொரோனா காலத்துல அதாவது தங்களால் முடியாது, அதாவது ஆக்சிஜன் CO2 அதை பெறுவதற்கு இயலாமல் தங்களுடைய வசதி வாய்ப்பால் நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த தருணத்தில் தங்களுடைய அன்புக்கரம் கொண்டு மெடிக்கல் கேஸை இலவசமாக கொடுத்து உதவி பெரிய சாதனையை இந்த செந்தூரான் கேஸ் செய்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இவங்க செய்யக்கூடிய அந்த கொரோனா காலத்துல பலவித மொழிகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். காலியோகிராஃபி,
மதுபானி ஆர்ட்ஸ், அதெல்லாம் ஆன்லைன் மூலமா டிஜிட்டல், நம்ம மேம் சொன்ன போல டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாட்டை உருவாக்கி அழகாக படைத்தளித்திருக்கிறார்கள். இவர்களுடைய சேவைகள் கணக்கில் அடங்காது. அவரை பாராட்ட, அவருக்கு விருது வழங்க டாக்டர் மீனாட்சி அண்ணாமலை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திருமதி மீனாள் ராமசாமி நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்வார். அனைவருக்கும் வணக்கம். இந்த நகரத்தார் சங்கமம் விழாவில் எனக்கு விருது கிடைத்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. இந்த நகரத்தார் சங்கமம் சென்னை இதை நடத்தும் லேனா குடும்பத்தார், உலகம்பட்டியா அவர்களுக்கும், பெத்தாச்சி குடும்பத்தார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த என்னோட சேர்ந்து விருது பெறும் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். இந்த விருது எனக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கொரோனா காலத்தில் எல்லா பிள்ளைங்களும் செல்ல வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ், என் பிள்ளைங்களும் அப்படிதான், அப்படிலாம் இருக்கும் போது வீட்டில் இருந்தே ஆன்லைனில் ஒரு 10 வகையான வகுப்புகள் எடுத்தோம். மண்டலா ஆர்ட், மதுபானி ஆர்ட், ரோஸ் வேலி, பிரெஞ்சு பேசிக் லெவல், ஜெர்மன் பேசிக் லெவல், 300 ஆட்சிமார்களுக்கு நம்ம சிறுதானிய வகுப்பு எடுத்தோம். ஏன்னா இன்னைக்கு ஆரோக்கியம் தான் இல்லை, அந்த ஆரோக்கியம் நம்மளுடைய பழங்கால சாப்பாட்டில் இருக்குன்னு சொல்றதுனால 300 ஆட்சிகள் எங்கெங்க இருந்தாலும் வந்திருந்தாங்க. பெசன் நகர், குரோம்பேட், மயிலாப்பூர், அந்த மாதிரி ஒரு 300 ஆட்சிகளை வச்சு நடத்தினோம். 1000 பிள்ளைகளுக்கு மேல் இத்தனை வகுப்புகளையும் எடுத்தோம். ஜெர்மனும் பிரெஞ்சும் படித்த பையனில் ஒரு பையன் எனக்கு ஃபோன் பண்ணான், ஆச்சி ரொம்ப சந்தோஷம், எனக்கு இன்னைக்கு ஜாப்ல நான் நல்ல லெவலுக்கு வந்திருக்கேன், இன்னைக்கு நான் 1 லட்ச ரூபாய் கிட்ட சம்பளம் வாங்குறேன் அப்படின்னு சொன்னான். ஏன் அப்படின்னு சொன்னான்னா, நாங்கள் கற்றுக் கொடுத்தது என்னவோ பேசிக் லெவல் தான், அதில் அவனுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அடுத்தடுத்துல அவன் படித்தான். அந்த ஃபர்ஸ்ட் பேசிக் அவங்கள ஃபர்ஸ்ட் அந்த ஊக்கப்படுத்தி கொடுக்கறது தான் நம்மளோட வேலை. இந்த மாதிரி அதில் 10 வயசுலேருந்து 74 வயசுல இருக்கிறவங்க வரைக்கும் வீட்டில இருந்தே டெல்லி, குஜராத், சிங்கப்பூர், மலேசியான்னு எல்லா இடத்துல இருந்து படிச்சாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. இனி வரும் பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு என்னோட கருத்து, நகரத்தாரின் பண்பாட்டு கூறுகளை, பழக்க வழக்கங்களையும் இளைய தலைமுறையினருக்கு நம் இன பிள்ளைகளுக்கு சிறு வயது முதலே கற்றுத்தர வேண்டும். அதற்கான முயற்சிகளும் நான் எடுத்துக்கொண்டு வருகிறேன். இப்ப 20 வயசுல இருக்க குழந்தையோ 25 வயசுல இருக்க குழந்தை போயிட்டு நம்ம போய் இப்படி செய்ய அப்படி சொன்னா கண்டிப்பா செய்யவே மாட்டாங்க. நம்ம சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு ஒரு விளையாட்டு மூலியமா நம்மளோட கலாச்சாரத்தை சொல்லி அவங்களுக்கு நம்மளோட கலாச்சாரத்தை சொல்லி தரணுங்கிறது என்னோட ஆசை. 2வது, நம்முடைய இனத்துல இன்னைக்கு திருமணங்கள் பல நடந்து புள்ளிகள் பெருகணும். அதுக்காக என்னெல்லாம் நம்மளால செய்ய முடியுமோ எல்லாரும் செய்யலாம், சின்னதா செய்யலாம். ஒருத்தங்க கேட்டாங்கன்னா அவங்கள பத்தின ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லலாம், நம்மளோட புள்ளிகள் பெருகணும். அடுத்தது, ஒரு அமைப்பின் கீழ் இருந்தோம்னா நம்ம எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு என்னுடைய கருத்து. இப்போ அண்ணன் சொல்ற மாதிரி ஒருத்தருக்கு சின்ன ஹெல்ப் ஏதாவது வேணும்னா அவங்களுக்கு ஆரம்பத்தில் நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு திறமை இருந்தால் கண்டிப்பாக அதில் வந்துருவாங்க. அதனால சேவைங்கிறது நம்ம பணங்காசு தான் கொடுக்கணுங்கிறதுல மனிதாபிமானத்தோடு செய்யக்கூடிய அத்தனையுமே சேவை தான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணக்கம். அடுத்தபடியாக திருமதி ஆர்கிடெக்ட் மீனாட்சி அவர்களுக்கு சிறந்த கட்டிட நுண்கலைஞர் விருது இப்பொழுது நம் நகரத்தார் சங்கத்தின் மூலமாக வழங்கப்படுகிறது. அதில் பெருமை கொள்வோம். பெண் விருதாளர் ஆர்கிடெக்ட் சிறந்த கட்டிட நுண்கலைஞர் விருது இப்பொழுது வழங்கி சிறப்பிக்க திருமதி காந்திமதி, மூத்த வழக்கறிஞர், உயர்நீதிமன்றம் சென்னை மற்றும் மதுரை அவர்களை அன்புடன் இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். மீனாட்சி நாகப்பன் அவர்களால் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. Thank you all for the award. நான் பெருசாக ப்ரிப்பேர் பண்ணலை. இவங்கள மாதிரிலாம் எனக்கு அழகாக பேச தெரியாது ஆக்சுவலாக. ஆர்கிடெக்ட் சிவா பொண்ணுங்கிறதுனால there might be a misconception, அப்பா அளவுக்கு ரொம்ப பேசுவேன்னு ஆக்சுவலாக அந்த பிளான் இல்லை. ஸோ நான் நிறைய பேர் வாங்கிக்கிறேன்னாங்க, பட் நான் இன்டென்ஷனலாக தான் இவ்வளோ வச்சுட்டு நிற்கிறேன் டுடே ஹியர், பிகாஸ் இது ஒரு விமென் ரெக்கக்னிஷன் அவார்ட். ஸோ தட்ஸ் வை ஐ தாட் ஐ ஷுட் டேக் இட் வித் மை டாட்டர் திஸ் அவார்ட். ஸோ தேங்க்யூ ஃபார் த அவார்ட். And
ஸோ சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் நம்ம கம்யூனிட்டியில் விமனை ரெக்கக்னைஸ் பண்ணி ஒரு விமன் அவார்ட் கொடுக்கறது இஸ் ரியலி நைஸ். நான் நேற்றுக்கு பார்த்துட்டு இருந்தேன், நிறைய ஷீ அவார்ட்ஸ், ஃபெமினா அவார்ட்ஸ் எல்லாம் நடக்குது. ஸோ சிமிலர் கான்டெக்ட்ஸில் இந்த நகரத்தார் கம்யூனிட்டியில் திஸ் அவார்ட் மீன்ஸ் அ லாட் டு மீ. அண்ட் they've all established, they've all done a lot of things. I am a upcoming new firm. My firm is very new. So thank you for this recognition that is given to my firm. இன்னொன்று வந்து we are talking a lot about women empowerment. So எங்கள் brought up play in my house, எங்கள் அப்பாவும் அம்மாவும் there was no difference. நான் வந்து பொண்ணு, என் தம்பி வந்து is a boy. So அதுக்காக we were not preferred or given chances separately. They treated both of us equally. So that is very important for women empowerment to happen. So thank you all. And as a message on this Women's Day, I feel we need to create empowered men to accept empowered women. Thank you again for the opportunity. ஒரு 2 days முன்னாடி தான் காசிநாதன் அங்கிள் வந்து அப்பா ஆஃபீஸில் பார்த்தேன். என்கிட்ட சொன்னாங்க 12th அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்துருன்னு. சரி என்ன ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியல, ஓகே வந்துடுறேன் அப்படின்னு. ஏன்னா அப்பாட்ட கேட்டுக்கலான்னு. லேட்டர் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் ஃபார் மீ. ஸோ தேங்க்யூ அங்கிள் ஃபார் ரெக்கக்னைசிங் மீ ஃபார் திஸ் அவார்ட்.